உங்களுக்கு இது இங்கே வைக்க முடியுமா? தள்ளி வைக்கிட்டு Thank you.
இதை சிறப்புகிறீர்களே. நான்காம் நாள் திருவிழாவை மிக அருமையாக கொண்டாடுகிறேன். இன்றைய நாளை சிறப்பிக்க திருப்பலி நிறைவேற்றி இதை ஆசிரியர் வந்திருக்கின்ற நம்முடைய மறைவிடம் பங்கல் பணியாளர்கள் பாசமிக அருள் தந்தை அருள்பணி அருளானந்தம் அவர்களையும் இன்றைய நற்செய்தியை தொண்டாகும் தலைக்கும் இந்த தலைப்பில் இறை வாக்கியை பங்களித்து வந்திருக்கக்கூடிய இணை தொண்டு அருள்பணியாளர் அருள்பணி நித்தி பிரபு அவர்களையும் அஞ்சல் நகர் பங்கு பணியாளர் அருள்பணி அருள் சேகரத்தையும் நம்முடைய சபையில் திருவை சார்பாக கருவழியை எழுப்பி வரவேற்கிறோம். மேலும் இந்த நாளை நல்ல தயாரிப்போடு சிறப்பிக்கின்ற மத்திய மார்க்கங்களை இறை மக்கள் ஒவ்வொருவரையும் இத்திருப்படிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்படி அருள் ஆரோக்கிய செல்வி தாங்கள் இன்று கொண்டாடுகின்ற 23வது திருமண நாளை நல்ல திருப்படியாகவும் இறையாசிரியர் கிடைக்க வேண்டியும் நேற்று காரியம் நிறைவேறியும் இத்திருப்படியை கொடுக்கிறார்கள். செல்வராஜ் அமல செய்தார் இறைவன் செய்த அனைத்து நன்றிகளுக்கு நன்றியாகும். இறையாசிரியர் கிடைக்கவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் நல்ல உடலுடன் நலம் பெற்றிடவும் குடும்பத்தில் மறைத்த ராயப்பன் மதுரையிலே குழந்தை தெரஸ் மாணிக்கம் லூர்து செல்லையா சபரியம்மா சபரிமுத்து புகழும் ஜோதி ஜோசப் அந்தோனி கிறிஸ்டி இவருடைய ஆன்ம இடைப்பாட்டிற்காக இத்திருப்படி கொடுக்கப்படுகிறது. எல்லா
இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான்
மடிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வலிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையார் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிந்தேயோம். இது ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு. மத்தேயு செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 25 முதல் 28 முடிய. இயேசு தம் சீடர்களை வரவழைத்து, பிறவினத்தாரை தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்க வேண்டும். உங்கள் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மாநிலவனும் தொண்டு ஏற்பதற்கென்று தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். தொண்டாற்றும் தலைமைத்துவம் யார் வழியில் இந்த ரெண்டு வார்த்தையை பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று கொரோனா இருக்கலாம். தொடுதான் இல்லை. இந்த சீமான் ஒரு இதில் சொல்லுவாங்க, சீமான் கருவாட்டை குழம்புன்னு சொல்லு, இல்லைன்னா சாம்பார்னு சொல்லு. அதை வந்துட்டு என்ன சாம்பார், கருவாட்டு சாம்பார்னு சொல்லாங்க அப்படின்றாங்க. ஒன்று தொண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா தலைமைத்துவம்னு சொல்லு, தலைவர்னு சொல்லு. ரெண்டையும் சேர்த்து வச்சு சொன்னா காமெடியா இருக்கா இல்லை? காமெடியா இருக்கா இல்லையா? அப்ப இதுதான் இன்றைக்குரிய நிகழ்வு, ரியாலிட்டி. இதுதான் இன்றைக்குரிய ஒரு சூழல். எவெல்லாம் தொண்டனா வேலை செய்யறானோ அவனால் ஒருபோதும் தலைவனாக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறனால நமக்கு இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள அர்த்தம் புரிவதில்லை. நீங்கள்
இந்த வார்த்தைக்கு மிக பொருத்தமான மனிதர் சூசையப்பர். இந்த வார்த்தைக்கு மிக பொருத்தமான மனிதர் சூசையப்பர். சூசையப்பருக்கு ஒரு தலைவர் என்பது, ஒரு தலைவனுக்கும் என்பது அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, மாறாக அதை பேணி பாதுகாப்பதற்கு, பேணி பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னத்தை பேணி பாதுகாப்பாரு? அவருக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்படும். ஒரு குடும்பம் மட்டும் கொடுக்கப்பட இந்த உலகத்தோட மீட்பே அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நினைச்சிருந்தா நாம் 94 பேனர் டெக்ஸ்ட வச்சு கட்டி 2 வெடி 4 பேனர் 4 பேன்ஸ் வச்சு அளவு ஓரமா போயிருக்கோம். போனாரா? போல. அவருக்கு கொடுக்கப்பட்டது பொறுப்பு. அது அதிகாரம் அல்ல, பொறுப்பு அப்படின்னு வச்சு அவங்க எல்லாத்தையும் பேணி பார்க்கிறாங்க. இன்னொரு பண்பு, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பண்பு, அவர்கள் தொண்டர்களாக இருக்க வேண்டும், பணி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதையும் இந்த சூசையப்பர் செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். கூட்டிட்டு வா, கணவன் சொல்லுவாரு, ஒழுங்கா ஒய்ஃபையும் மகனை கூட்டிட்டு இங்க ஓடு, எகிப்துக்கு ஓடு, இல்லைன்னா போட்டு தெளிவாங்க. உடனே கூட்டிட்டு போவாங்க. அது வழியில் உள்ள எல்லா டிஃபிகல்ட்டையும் அவர் ஃபேஸ் பண்ணார். உடனே கூட்டிட்டு போய் எல்லா டிஃபிகல்ட்டையும் ஃபேஸ் பண்ணார். அடுத்ததாக ஒரு நல்ல தலைவர் கொண்டாடுறதுக்கான வர விளைவு என்னன்னா, அவர் மற்றவர்களை வளர்த்து விடுவார். அவர் என்ன செய்வார்? மற்றவர்களை வளர்த்து விடுவார். இவர் யார் வளர்த்து விட்டார்? யார் வளர்த்து விட்டார்? இயேசு. இயேசு உடல் வளர்ச்சியிலும் ஞானத்தில் இருந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். காரணம் யோசேப்பு. தன்னை விட தன் மகன் இன்னும் தலைமைத்துவத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே நம்ம பார்க்கிறோமா? அப்படியே நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி இந்த தலைமைத்துவத்தை பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம தலைமைத்துவம்னாலே என்ன வருது? மண்டையில கொம்பு, 4 கொம்பா, 4 கொம்பு, கெத்து. நம்ம யோசிச்சு பார்ப்போம். நார்மலா எங்களுக்கு சரி ஒரு பதவி அப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா இது கெத்து வருது. அதை பொறுப்புன்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. அப்புறம் ஓனர்ஷிப், நம்ம தான் எல்லாத்துக்கும் அதிபதி, நான் சொல்றத நீ செய். அப்ப இங்கேயே என்ன அடிபட்டு போயிருக்கு? தலைவருக்கான ஃபர்ஸ்ட் பண்பே அடிபட்டு போயிருக்கு. ஒரு நல்ல தலைவர் அவன் என்ன செய்யணும் தெரியுமா? எசேக்கியேல் 34 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 34:8. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். அப்போ ஒரு பொறுப்பை வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, எவ்வளவு பொறுப்புல இருந்து நம்ம கெயின் பண்ண முடியும். இந்த தலைமைத்துவ பண்பு ஒன்று கிடைச்சிச்சுன்னா, அது செயல்படுறதுக்கான ஒரு பொறுப்பு கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ அதுல இருந்து கெயின் பண்ண முடியும். அங்க தொடங்கி இங்க வரைக்கும் சமூகத்திலையும் சரி, கோயில் பொறுப்புகள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே அந்த சுயநலம் எப்போதுமே இருக்கு. நம்ம இருக்கும்போது அது எல்லாமே செய்யணும், அதை தொடங்கி எல்லாமே நாம தான் செய்யணும். ரெண்டாவது, இந்த பார்த்தீங்கன்னா அந்த பணி செய்யறவங்க முன்னுக்கு வரவே வராங்க. பணி செய்யறவங்க தலைமைத்துவத்தை கொடுத்தா ஏன் ஏற்க மாட்டேங்கிறாங்க? அது ஒன்று இருக்குல்ல, நமக்கே தெரியும். நம்ம பங்கு குடும்பத்திலேயோ இல்லை சமூகத்திலேயோ இவ்வளோ தூரம் எனக்கு வேலை செய்யற ஏன் எடுத்துக்கினா முடியாது அப்படின்னு ஏன் அதை எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம மேலே போனா ஒத்துழைப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு பயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரெண்டாவது, நம்ம பொறுப்புல வந்ததுக்கு அப்புறம், ஒரு தலைவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருக்கும்
அது ஏன் அப்படியே இருக்கு? ஏன் அப்படியே இருக்கு? அது நீங்க தான் உங்களுக்கு தலைமைத்துவம் இருக்கு என்று நீங்கள் தான். இது ஒரு சின்ன எக்ஸாம், இது ஒரு சின்ன எக்ஸாம். அப்ப இவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கு. தொண்டாற்றும் ஃபர்ஸ்ட் இந்த 4 ரொம்ப உடைக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் பேசணும், எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணும், எல்லா கருத்தையும் கேட்கணும். எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் நம்ம பேசி பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம இப்ப நம்மகிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, அது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நம்ம உணராத வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நான் யார் தெரியுமா, யார் சொல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்படிதான் பேசுகிறேன். மிக முக்கியமானது அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்த தலைவர்களை வளர்த்து வரணும். அடுத்த தலைவத்துவ பண்புகள்ல வளர்க்கணும். அது நடக்குதா எல்லா பங்குகளையும்? அந்த பண்பு நடக்குதா நடக்கலையா? நடக்காது. ஏன்னா நாம சொல்லணும், எங்க பிரியங்களை குறிச்சு இதுக்கப்புறம் வரையெல்லாம் சரியில்லை. அப்ப நீ சரியில்லை, உன்னோட தலைமைத்துவம் சரியில்லை. அப்ப நான் இப்ப இருக்கேன், என் பிள்ளைங்க இன்னும் அடுத்த தலைமுறை ஒன்று அதிகமாக இதுல யார் வளர்ப்போம்? இப்ப நம்ம பங்குல என் பிள்ளைகளை குறிச்சு என் டாக்டர் சரியில்லைன்னு சொன்னா அந்த பெனிஃபிட் யாருக்கு? லாஸ் யாருக்கு? என்னோட பிள்ளைங்களுக்கு தானே, என்னோட உறவினர்களுக்கு தானே. ஆனா அதை உணர்வதே கிடையாது. இளைஞர்களே வளர்த்துவது கிடையாது. இளைஞர்கள் வளர்த்துட்டா அவன் கேள்வி உச்சரிச்சுட்டே இருப்பான், அவனுக்கு உணர்வு கிடையாது. சார் அவனை வளர்த்துட்டாங்க அடுத்த தலைமுறை வரும், அவனை வளர்த்துட்டாங்க அடுத்த தலை டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லைன்னு. ஆனா ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தந்தையின் இதயத்தோடு அப்படின்னு சொல்லி மறைந்தது பிரான்சிஸ் அவர்கள் ஒரு திருமணம் இருக்கிறார். தந்தையின் இதயத்தோடு அப்படின்னு சொல்லி யாரை பற்றி யார் திருமணம்? யோசேப்பை பற்றியான திருமணம். அதுல யோசேப்பு நிழலின் தந்தை, நிழலின் தந்தை, ஃபாதர் இன் த ஷேடோஸ். அப்ப நீ நிழலின் தந்தையாக செயல்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், நிழலின் தந்தையாக செயல்படக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும். தனக்கான தலைமைத்துவத்தை உருவாக்கணும். எங்க பாருங்க, கொயர்லே கூட இல்லாத முறையில் கொயர் அடுத்தது கொயர்ல ஒரு குரூப் அப்படியே இருக்கும். அடுத்தவங்க வெளியே வந்தா அவரோட கஷ்டம். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா எல்லாத்துலையும் கொயர்ல இருந்து பகுப்புல இருந்து தந்தை பொறுப்பாளர்கள் எல்லா பொறுப்பாளர்களும் வரக்கூடிய த்ரெட்டா பாக்குறேன். என்னுடைய தலைமைத்துவத்துக்கு என்னுடைய பொறுப்புக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இவ்வளவு நாள் 10 வருஷம் 15 வருஷம் நான் இருக்கேன், அது ஆபத்து வரும். அப்படி அல்ல, வரது எனக்குள்ள, வரது எனக்குள்ள, வரப்போறது என்னுடைய பகுதியில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன். அப்ப அவனை வளர்த்து விட வேண்டிய பொறுப்பு, உயர்த்தி விட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்லுது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பெரியவராக இருக்கிறவர் உங்கள் தொண்டரா இருக்கட்டும். யோவான் 13வது அதிகாரம் 13-15 வாசியம். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரும் போதகருமான நானே ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இது நாட் a statement, a statement. இது கட்டளை, ஒரு தலைவருடைய கட்டளை. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பொறுப்புல இருக்கும்போது வரக்கூடிய முக்கியமான வசனம் இதுதான். நீங்க பொறுப்பு, உங்களுக்கு கையில ஒரு பொறுப்பு, குடும்ப பொறுப்போ, சமூகத்துல பொறுப்போ, ஒரு கட்சியில பொறுப்போ, எந்த பொறுப்பாக இருந்தாலும் பங்குல பொறுப்போ வரவோ தயவு செய்து மறக்காம கையில் மண்ணை
ஏமாறி இழிச்சவாயன் அப்படின்றோம். ஆனா அவர்களுக்கு தெரியாது இப்படி இருக்கிறவங்க தான் நிறைய சாதிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ட்ரூ லீடர்ஷிப் இப்படிதான் வரும். நெல்சன் மண்டேலா அப்படிப்பட்ட ஒரு லீடர். நம்மதுல மகாத்மா அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் அப்படிப்பட்ட ஒரு லீடர். உங்களுடைய ஸ்டேன் சுவாமி அவர் மாதிரி ஆட்சிக்கு போக முடியாது. அவர் மாதிரி அதிகாரத்தை அனுபவிக்கும். எப்போது உங்கள் அதிகாரத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்றால், உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு நலன் கிடைக்கும் என்றால் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் மிக அதிகமாக பயன்படுத்தணும். ஏன் மக்களுக்கு இது தேவை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப இதுல இருந்தெல்லாம் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, கருத்தியல் தெளிவு. கருத்தியல் தெளிவு என்ன? கருத்தியல் தெளிவு கொடுக்கப்பட்ட பதவி அல்ல, பொறுப்பு. கடவுள் என்ன நம்பி கொடுத்திருக்காரு. அப்ப இது அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, பேணி பாதுகாப்பதற்கு. இது என்னை முன்னிறுத்துவதற்கு அல்ல, மற்றவர்களை வளர்த்து விடுவதற்கு அப்படின்றது முக்கியம். ரெண்டாவது செவி சாய்வு. எவ்வளவு தேவை அவங்க எவ்வளவு செவி சாய்க்க முடியுமோ கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இங்கேயே உட்கார்ந்து சட்டம் போட சரியாகும். மக்கள்கிட்ட கருத்து தேவை. அதனாலதான் நம்ம என்ன ஒரு அமைப்பு வச்சுக்கணும், பங்கு பெற வைக்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கணும். அதான் திறமை. இப்ப நானாமே மணியக்கார் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளான் தான். ஏன் அதை சொல்லி வேணாம்னு சொல்லுது? ஏன்னா இங்க யாரையுமே முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் யாருக்கு தெரியுமோ தெரியும், நீ முடிவெடுக்கணும். ஆனா பங்கு பெற முடியுமா? பங்கு பெற முடியுமா? முடியாது. அதனாலதான் சில அதுல உன் கருத்து கொஞ்ச நாச்சும் கேட்கும். எல்லாருடைய கருத்து கேட்கும். போட்டு போட்டு முக்கியமான பண்ணலாமா அப்படின்றத கேட்கும். அப்ப சரி சார், மற்றவர்களை இணைத்து முடிவெடுக்கணும். மற்றவர்களை இணைத்து முடிவெடுக்கணும். நான் தலைவர், நான் சொல்ற மக்கள் எல்லாரும் கேளு. நான் செயலாளர், நான் முடிவெடுத்தேன். எனக்கு வந்து ஒரு ஓட்டு மட்டும் கையை தூக்கி ஓட்டு. அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேம்பெயின் போகுது. கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேம்பெயின் போகுது. இதைதான் பேசணும். எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுறீங்க. இந்த கருத்துக்கு நான் சொல்றேன், இப்படி பேசுறது, நீ இப்படி பேசுது. அதுல எங்களுக்கு தலைமை எல்லாரையும் பேச விட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போதுதான் அதுக்கான ஆற்றல் அதுக்கான இயேசு செய்வார். அடுத்தது மற்றவர்களை தலைவர்களாக கொடுப்பார். மற்றவர்களை தலைவராக. இது ரொம்ப 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 முக்கியம். இது ரொம்ப 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 முக்கியம். நான் இல்லைனாலும் அடுத்த அந்த வேலை வரும். அதுதான் இந்த விசுவாசியப்பட்ட மிகப்பெரிய பொருள். அவர் இல்லைனாலும் இயேசு வரதான் வருவாரா? அவர் இல்லைனாலும் அன்றைய கலையை போயிருந்தாங்களா? அதான் உண்மையான தலைவர். சூசியப்படி இல்லைனாலும் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துச்சு. அதே நீங்க பொறுப்புல இருந்தாலும் இல்லைனாலும் என்னெல்லாம் நடக்கணும்னா ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கணும். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. அதெல்லாம் ஏற்று சுரக்கா கடைக்கு உதவுமா? உதவாதா? உதவாது. அப்ப நான் சொல்றதெல்லாம் அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிப்பா. முக்கியமாக இளம் தலைமுறையினர்கள், இளைஞர்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பங்கின் நலனை யோசித்து பாருங்கள். எனவே அந்த கடைசியாக என்னதான் செஞ்சாலும் நம்மளுடைய காட்சியெல்லாம் அவர் போட்டி ஒழுங்குனார்னா அவசியம். ஆண்டவர் இயேசு ஒரு மிகப்பெரிய பண்பை காட்சி தான். அப்போ தலைமைத்துவம் தொண்டாற்ற வேண்டும் என்றால் ஆட்சி என்பது அவசியம். அதைதான் இரண்டாம் வாசம் சொல்கிறது. சொல்லிப்பிருக்கிறது திரும்ப அதிலே கொஞ்சம் மேல போய் மூணாவது வாசகம் இரண்டாவது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கல. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் சேர்ந்துட்டு இருக்காத. எல்லாம் நம்மெல்லாம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கும்படி செய்யு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளை நாமே நினைச்சு கொள்ளக்கூடாது. நமக்கு ஒப்படைக்கப்பட்ட மந்தையே தான் வைக்கணும். ஏன்னா அதை நீங்க எல்லாமே அங்கேயே சொல்லிருக்கீங்க. இங்க ஒழுங்காக்கி
அப்படியா? இது உங்களுக்கு தான், எங்களுக்கும் தான். இன்றைய இரண்டாம் வத்திக்கான் சபை ஏடு பிஷப்புக்கு ஒரு கடிதம் இருக்கு, ஒரு ஏடு இருக்கு, டோமினோஸ் அப்படிங்கிற ஒரு ஏடு இருக்கு. அப்புறம் பிரஸ்பிட்டோரியம் ஓர்டினிஸ் அப்படிங்கிற சொல்ற கிறிஸ்தவ பணியாளர்களின் வாழ்வும் பணியும் அப்படிங்கிற ஒரு ஏடு இருக்கு. இந்த இரண்டாம் வத்திக்கான் சபை அதை வாசிப்பாரு. அதை போட்டு கிளி எப்பா நீங்க வந்து பிஷப்னா மக்களுக்கு பணியாளர் தான், அருள் பணியாளர் தான், நீங்க மக்களுக்காக தான் இருக்கீங்க, கடவுளையும் மக்களை இணைக்கிற பாலமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பொறுப்பு, அரசத்துவத்தை ஒன்றும் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்களும் இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம், நீங்களும் கற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவர்கள் சேர்ந்துதான் வளர முடியும். இதை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். முடிந்தளவு இதை மனதில் ஓடவிட்டு எங்கு முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ரோமையர் 14:12. ஆண்டவருக்காக உழைக்கும் பெண்களை திருப்பி வாசிங்க. தமிழ் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எம் திருமலையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் அதிகாரத்தில் வெளிப்படுத்துவர்களாக அன்றி சீடர்களின் பாடல்களை கடவிய கிறிஸ்துவை போல மக்களின் துயரங்களில் பங்கெடுக்கும் தொண்டர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள தலைவர்கள் பதவியை ஒரு வாய்ப்பாக கருதாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் ஊழலற்ற நேர்மையான தொண்டினை வழங்கவும் வேண்டிய மனமாற்றத்தை அடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெற்றோர்களும் பெரியவர்களும் ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தை கைவிட்டு அன்பு, ஈரம், பணிவிடை ஆகியன மூலம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான தலைவர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் நலிந்த பிரிவினருக்காகவும் உழைக்கும் தன்னார்வலர்களையும் சமூக ஆர்வலர்களையும் உமது ஆசையால் நிரம்பியருளும். அவர்களின் தொண்டு உள்ளம் மென்மேலும் வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது சமய பல்வேறு அமைப்புகளில் பொறுப்பு வகிப்பவர்கள் தங்களுக்கு கொடுக்க
சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிவானபடி எல்லாம் வல்ல தந்தையாகிய உனக்கு ஏற்றதாக பணிகொண்டாடுங்கள். அனைவரும் இதிலிருந்து
நம்பிக்கையின் மறுபொருள். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்படையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு புகழைக்குரிய தகுந்தவர்கள் நிறைவேற்றிக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் கொண்டு செலுத்த வேண்டும் என தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். இன்று தந்தையோ நம்முடைய ஆயர் அந்தோணிசாமி திராவிடநிலையில் ஆய்வாளரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தீர்கள். அன்பின் ஆண்டவரே, இதை எங்கள் பங்கின் திருவிழாவை நாங்கள் தயாரிப்போடு கொண்டாட எங்களை தயாரிப்போடு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தயாரிப்பு 4வது நாளாக இன்று நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையில் பணிநடத்துகின்ற பொறுப்பை இருக்க அது தொண்டராக இருந்து பணியாற்றி உமக்கு ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதற்குரிய ஆற்றலையும் வலிமையும் இதை தந்திருக்கிறோம். ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இறந்து போன பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தனித்தாயால் வந்தவர் யார்? அவருடைய அன்பு கடவுளும் எங்களது குடும்பங்களை பாதுகாவலர்களால் வந்து சூசையவர் புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கோடு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
நோக்கியிருக்கும் பெருமக்களுக்காகவும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவுக்காகவும் காத்திருக்கின்றோம்.
சமூக
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மகியை வாழ்க. இந்த சுசேப்பரை எங்களுக்காக வேண்டுகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரோடும் இந்த 4வது நாளானது இருபது மகிழ்ச்சி. மதுரை உயர் மாவட்டத்தில் இந்த வடக்கு வட்டார அளவில் எங்கெல்லாம் திருவிழா கொண்டாடுகிறோமோ அங்கே எங்களது உடனிருப்பை கொடுக்கிறது உடனிருப்பை நாங்கள் காண்போம். அவர்களுக்கு அந்த பங்கிற்காக சிறப்பாக செவிப்படுத்துவார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இந்த 4வது நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை எங்களுக்காக மதுரை வடக்கு வட்டார அளவில் பணியாற்றுகிற குழுக்களுக்காக ஒதுக்கப்படலாம். இன்னைக்கு ஒரு 3-4 குழுக்கள் வந்து நாங்கள் இருந்தாலும் மே மாதமானே
அப்போ செய்தி வந்துகிட்டே இருக்கே, இந்த செய்தி ஈவினிங் நாளைக்கு வந்து நினைக்கிறேன், எனக்கு பார்த்து கழிவுவாங்க அந்த அளவுக்கு இளமை துடிப்போடு உங்களை வைத்திருக்கிறவர் ஒரு பகிர்ந்ததை அதற்கு எடுத்துக்காக சொன்னால் கிறிஸ்மஸ் ஃபிலிம் மேக்கிங் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே அதுபோல ஒரு சமய நல்லிணக்க ஒரு கூட்டம் நடந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் போனோம், அதை வந்து வேறு சமயத்தை சார்ந்தவர்களை கூப்பிட்டு வந்து அவர்களை அழைத்து பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவன் எதிர்பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான முறையில் சிந்திக்கக்கூடியவர் மட்டுமல்ல செயல்படுத்துகின்றவர். ஏன்னா ஒரு முன்பு இருந்தது அந்த இளைஞர்கள் கூட்டத்தோடு தமிழ்நாடு அளவில் யூத் கமிஷன் இருந்ததுனால அதே அந்த மையம் அந்த உடல் உள்ள மாணவ எல்லாம் சிந்திக்குது, உங்களை சிந்திக்க வைக்கிறது இல்லைங்களா? ரைட்டா? அதனால இளமை துடிப்போடு இருக்கின்ற ஒரு பங்கு இந்த மென்மேல் வளர்வதற்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு கொடை கொடுத்திருப்பாங்க. எங்கள் வளர்க்கப்பட்டாகவே பசங்களுக்கு பாசத்தோடு வளரக்கூடிய அன்போடு இருக்கக்கூடிய ஒரு தந்தை. ரொம்ப பேச மாட்டார், ஆனால் எதை செயல்படுத்த வேண்டுமோ அது சரியா செயல்படுத்த வேண்டும். ஸோ இன்று குருக்கள் வளர்க்கப்பட்டார் அளவில் இருக்கிற அனைத்து குருக்கள் பிஎஃப் சார்பாக தந்தை அவர்களுக்கு எங்களது நன்றிகளை வாழ்த்துக்களை ஆமென்.
தலைமைச்